அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களே, என்னுடைய அன்பான பணிவான ஆசியை வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி சொன்னாலும் கூட முழுமையான நற்பலனை தரக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நவகிரகங்கள தளபதி சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய பயிற்சி. மற்ற கிரகம் தரக்கூடிய கெடுபலனை கூட நற்பலனாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி செவ்வாய் பயிற்சி. அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய இறுதி மாதம் என்று சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 7/12/2025 இருந்து 16/1/2026 இந்த இடைப்பட்ட காலத்துல பயிற்சி ஆகிட்டார். எங்கிருந்து? விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகின்றார். அது மட்டும் கிடையாது, இந்த பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரகதியிலிருந்து வக்கர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் நோக்கி நகர்ந்து விட்டார்கள். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து கடகம் வந்தார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கும் அந்த வக்கரகதியில தான் இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எவ்வாறு இருக்கும்? காரணம் என்னன்னா 2026 எத்தனையோ திரும்பி பார்த்தா எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் துரோகத்தையும் சந்தித்தோம். இனியாவது வாழ்வு நல்லாரா இருக்குமா? அது அவ்வாறு இருப்பதற்கு நம்ம எப்படி வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம்? அதற்கு தான் இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு தளம் களம். பார்ப்போமா? மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பரணி, மேஷத்தை பொறுத்தவரை கிருத்திகை 1ஆம் பாதம், மேஷராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு நல்ல வாய்ப்பு தான். அதே நேரம் இந்த மாயன் மயனை நீங்க தொடர்ந்து மேஷராசி அன்பர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க. எல்லாம் வல்ல என் விஷ்ணு மாயனுடைய நரசிம்மருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் இந்த வருடம் 2025ஆம் ஆண்டினுடைய இறுதி மாதம் 2026 தொடக்கமாக அமைகின்றது. அந்த வகையில பிறக்கும் பட்ட பாட்டிற்கும் சிந்திய கண்ணீருக்கும் ஒரு திடமான முடிவு எடுக்க முடியாமல் போராடிய உங்களுக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே சொல்வேன். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான நற்பலனை தர முடியாத ஒரு காலகட்டம். வக்ரமாகி வக்ர நிகழ்த்தியும் ஆகிவிட்டார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரத்தில் தான் இருக்கார். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வை நான் சொல்ல வேண்டும். ஜோதிடம் என்பதெல்லாம் ஒரு அற்புதம் தான். அந்த வகையில பார்க்கும் பொழுது விருச்சிகத்திலிருந்து அவர் தனுசுவை நோக்கி நகர்கின்றார் செவ்வாய். அதாவது 7ஆம் தேதி அவர் மட்டும் நகரவில்லை. களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி, சூரியனை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி, புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதியில 29ஆம் தேதி. இப்படிப்பட்ட ஒரு பலம் வாய்ந்த அற்புதமான ஒரு நல்ல நிலையை தரக்கூடிய 3 கிரகங்களுமே அந்த தனுசுக்கு மாறுகின்றது. அந்த வகையில பார்க்கும் மேஷம் ஒரு பொற்காலம் நற்காலம். ஒரு பொன்றை வைக்கின்ற இடத்துல ஒரு பூ வைத்த மாதிரி மாற்றம். குடும்பத்தில் நிலவிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதை பார்க்கலாம். அதே நேரத்துல குடும்ப செலவுகள்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தை நடத்துவது என்பதெல்லாம் இப்போது மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான். அந்த வகையில குடும்ப செலவுகள் கட்டுப்படும். அஷ்டமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு இடம்பெறுவது மிக அற்புதமான ஒரு யோக பலனை தரும். அரசு துறையில வேலை தேடுபவர்களுக்கும் அரசு துறையில ஒரு நல்ல வேலை அமைவதற்கும் அரசினால ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் ஒரு அற்புதம். அதே நேரம் ஒரு குருவிக்கு கூட கூடு உண்டு என்று சொல்வார்கள். அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அடி மண்ணாவது சொந்தமாக அமையும். வாங்கிய இடத்தை கட்டி பிடிப்பதற்கான ஒரு அற்புதமாக தளமாக இந்த செவ்வாய் பயிற்சி அமையும். அதே நேரம் பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் பலம் பெறுவதனால், அதாவது பாத்தீங்கன்னா ராசிக்கு உரியவர், இந்த ராசிக்கு உரியவர் திரிகோண ஸ்தானமாகிய பாக்கியஸ்தானத்தில் பலம் பெறுவதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இதுவரை இந்த காலகட்டத்துல திரும்பி பார்க்கின்றோம். எத்தனை ஏமாற்றங்கள், தொழில் ரீதியா மன ரீதியா அந்த நல்ல ஒரு மாற்றம் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருவார். அதே நேரம் பாத்தீங்கன்னா அஷ்டாசம குரு சரியில்லாத நிலை இருப்பதால் கொஞ்சம் கவனமா இருங்க. காரணம் நான் நயம் என்று சொல்வார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் போராட்டமான ஒரு சூழ்நிலை இருந்து வந்ததல்லவா, அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதே நேரம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை இந்த இதுல நான் சொல்லியே ஆகணும். ஒரு மனிதன் முயற்சி பண்றான், தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி, அந்த முயற்சிக்கே ஒரு கிரகம் துணை இருக்கின்றது. அந்த முயற்சிக்கான ஒரு கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். முயற்சி இருந்தால் மட்டும் போதுமா? அந்த முயற்சியை நல்ல முறையில நடத்துவதற்கு ஒரு தூண்டுதல் வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், அனுமன்
அனுமனை பொறுத்த வரைக்கும் அவர் பலம் அவருக்கு தெரியவில்லை. அனுமனை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மாறிதான். அவருடைய பலத்தை சொன்னவன் ஜாம்பவானாகிய சுக்கிரன். அதாவது அவருடைய பலம் தனக்கு தெரிந்து விட்டது. தெரிந்தால் மட்டும் போதுமா? அந்த உந்துதலை தரக்கூடியவன் தான் புதன். இந்த 3 கிரகங்களும் ஒரு இடத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம். வெற்றியை நோக்கி நகர்வதற்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் ஒரு நற்காலம். அதே நேரம் பாத்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பலமானாலும் பலகீனமானாலும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், திருத்தணி முருகன். காரணம் செவ்வாயினுடைய தெய்வம் முருகன் தானே. திருத்தணி முருகன் மட்டுமல்ல, அறுபடை வீட்டுல ஏதாவது ஒரு படை வீடு முருகன் ஆலயம் சென்று மனமுருக பழகுங்க. அங்க அபிஷேகம் நடைபெறுவதாக இருந்தால் இளநீர் வாங்கி கொடுங்க, அற்புதமான ஒரு யோக பலனை தரும். அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த சனி பகவானுக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரங்க, இதுவரை இல்லாத ஒரு பரிகாரம். இந்த பரிகாரம் செய்து பலனடைந்தவரை பார்த்திருக்கிறேன். மேஷராசி அன்பர்களே, நீங்க அங்க பாத்தீங்கன்னா 1, 3, 5, 7 இந்த வகையில இளநீர் வாங்கி அபிஷேகம் உங்க கையினால செய்து பாருங்கள். அந்த வகையில பார்க்கும்போது மேஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக காலமாகத்தான் இந்த செவ்வாய் பரிசு அமையும்.